பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட். நம்ம ஊர் சென்னை திருவொற்றியூரில் வாழ்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாஸ்போர்ட் எடுக்கலாம்னு ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு திருவொற்றியூர் மெட்ரோவிலேருந்து சென்ட்ரல் போய் இறங்கி, சென்ட்ரல்லேருந்து பச்சைப்பாஸ் காலேஜ் மெட்ரோவுக்கு ட்ரெயின் மாறி பச்சைப்பாஸ் காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோ பிடிச்சு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அம்ஜிக்கரை விசிட்ட போட்டாங்க. அங்கே எப்பவும் போல் பப்ளிக்கை நிறுத்தி என்கொயரி பண்ணி எல்லாம் இருக்கான்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் டைமுக்கு உள்ளே அனுப்புகிறவங்க, நீங்கள் உள்ளே போக முடியாது, மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, அப்போ தான் உள்ளே போக முடியும்னு சொல்லி நிறைய பேரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்பாயின்மெண்ட் டைமுக்கு முன்னாடியே சொல்லலைன்னு கேட்டால், இன்றைக்கி தான் சொன்னாங்க, அதனால் போயிட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி வரவங்களை எல்லாம் 30 மினிட்ஸில் வர சொன்னாங்க. இது நியாயமாக? நீங்கள் ஃபர்ஸ்ட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையேன்னு கேட்டால், பக்கத்தில் 10 மினிட்ஸ் வாக்கில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா நின்று ஃபோட்டோ ஆச்சும் கொண்டு வாங்க, இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா நிற்கிற மாதிரி ஃபோட்டோ ஃபோனில் இருந்தால் பிரிண்ட் மட்டும் எடுத்து வாங்கன்னு அனுப்பிட்டே இருக்காங்க. சரின்னு போயிட்டு பிரிண்ட் எடுத்து வந்த இந்த சைஸ் இல்லை, அந்த சைஸ் இல்லைன்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை, ஹெவி ரெயினில் போயிட்டு சரின்னு ஹஸ்பண்ட் நடந்து போய் அவங்க சொன்ன இடத்துல பார்த்தா எந்த ஸ்டுடியோவும் இல்லை. சரின்னு ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் பிரிண்ட் எடுக்கலாம்னு கேட்டால் அவர் பொறுமையாக வந்து இருப்பா தரேன்னு பொறுமையாக கடையை செட் பண்ணிவிட்டு வந்து ரெடி பண்ண உட்காந்து யார்கிட்டையோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சீக்கிரம் கேட்குறாங்கன்னா கேட்டால் இருப்பா தரேன்னு எடுத்து கொடுத்தாரு. எப்படியோ கரெக்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டி ஒரு வழியாக கொடுத்தாச்சு. அப்பாயின்மெண்ட் விசிட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நடந்த எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். பின்னாடி யாரோ காரை காஃபி ஷாப்புக்குள்ளே ரிவர்ஸில் கொண்டு வந்து என் பின்னால் இருந்து இடிச்சிட்டாரு. நான் தடுமாறி எழுந்து திரும்பி பார்த்தா காரு. நான் அவரை பார்த்து, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மான்னு கேட்டேன். சாரிப்பான்னு டிரைவர் கேட்டார், போயிட்டாரு. நம்ம ஊர் சென்னை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சூப்பரில், வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் இந்தியாவில் மட்டுமே. நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பல பேருக்கு சேர்ந்தால் இதில் மாற்றம் வரலாம். நம்ம சேர்ந்தா முடியுமா? ஷேர் பண்ணலாமா? செய்வீர்களா? மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. இந்த ஆட்டோ மிரரில் ஒருத்தர் தெரிகிறாரு. இவர் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.